ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் பேக் கிளாஸ் பேனல் உடஞ்சிச்சுன்னா அது எப்படி நீங்களே ஈஸியாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிளாஸ் வாங்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா maxb.com நான் வாங்கியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட் எல்லாமே சீப்பாக கிடைக்கும். எல்லாமே ஒரிஜினல் இல்லை, தேர்ட் பார்ட்டி தான். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். வெளியில் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா 3000 சொன்னாங்க. சரி, இங்கே ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னு சொல்லி நான் வாங்கினேன். ஸோ நமக்கு கிளாஸ் பேனல் வேணும். உங்கள் மாடல் ஏதோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து நமக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீசிவ். ஸோ இதுதான் இந்த க்ளூ. இது பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைலுக்குன்னே இருக்கும். சின்னதாக டிப் கொடுத்துருப்பாங்க, நம்மளால ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா திரும்பி ஹீட் பண்ணோன்னா வந்துடும். இப்போ நான் இந்த வீடியோ யூஸ் பண்ண ஃபெவி பாண்ட் தான், பட் அது ஸ்ட்ராங் க்ளூ, அதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதையும் கூட சேர்ந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, காசு இருந்ததுன்னா. அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். திருப்பி கிளாஸ் உடஞ்சி மாற்றுது, அப்போ தான் ஈஸியாகவும் இருக்கும் கூட. அப்படி இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அந்த ஃபோனுக்கு ஈஸிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அவங்க மார்க்கெட்டிங் டேர்மில் வித்தியாசமாக விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது சீப்பாக இருக்குமோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல இந்த ரப்பர் பேண்ட் முக்கியமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ நல்ல தெர்மோகோல்லாம் வச்சு பேக்கிங் பக்காவாக இருக்குது. ஸோ ப்ளூ டாட்டில் தான் டெலிவரி பண்ணுறாங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் டெலிவரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் ஒரிஜினல் கண்டிப்பாக இல்லை. அதோட குவாலிட்டியில் நமக்கு தெரிஞ்சிடும். பார்க்க அது மாதிரி தான் இருக்கும். பர்ஃபெக்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரிஜினலுக்கு பார்த்தீங்கன்னா 90% இருக்குன்னு சொல்லலாம். அந்த 10% எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் இல்லை. அன்ராப் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரீ அப்ளைடாக நமக்கு சைடில் ஹீசிவ் போட்டிருக்காங்க, ஹீசிவ் ஸ்டிக்கர் அது. பட் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்காது, அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு வந்தெல்லாம் நல்லா உடஞ்சிருக்கு. ஸோ இது எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பார்க்கலாம். இதுதான் ஃபெவிபாண்ட். ஸோ ரேசர் அங்கே வச்சுருக்கேன். அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட பிளேடு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மு, அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்முன்னு சொல்லக்கூடாது, ஹீசிவ்னு சொல்லணும். ஸோ அது ஹீசிவ் இருந்தால் தான் வரும். எக்காந்து கொஞ்சம் ஃபெவிக்விக் வாங்கிடானீங்க, நமக்கு ஃபெவி பாண்டு தான் தேவை. ஸோ உங்களுக்கு ஹீட் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஹீசிவ் லூஸ் ஆகிடும், நம்ம கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் ட்ரையர் யார்கிட்டயா இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன், ஃபோன் நடுவுலலாம் பண்ணுறாங்கன்னா. ஸோ முக்கியமாக சைட்ஸில் நீங்கள் நல்லா சூடுபடுத்தணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீசிவ் பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சு நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சைட்ஸ் எல்லாம் நல்லா காட்டிக்கிறேன். ஸோ மேக்ஸிமமில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமும் நம்மள ஹீட்டு கண்டினியூஸாக ஃபோனு கொடுக்கக்கூடாது. ஏன்னா பேட்டரி பின்னாடி இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஓரளவுக்கு ஹீட் ஆனால் போதும். தொட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் கூல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பாதி கட் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரேசரை வச்சு பொறுமையாக பண்ணணும். இந்த வீடியோவில் தப்பு பண்ணது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். பட் ரொம்பலாம் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிள்ஸ் எதாதுன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் அழகாக ஓரத்தில் வச்சு இழுத்துக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஹீசிவ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்களே அதை பார்க்கலாம். ஸோ உடஞ்ச இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் கையை திரும்ப குத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ டைட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ட்ரையர் எடுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க சைட்ஸில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக எனக்கு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி ரெட்மி K20 ப்ரோலாம் ரொம்ப ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி பண்ணணும், ஆனால் பட் அது கஷ்டம். நீங்கள் எதுக்கும் உங்கள் மாடலை செக் பண்ணிவிட்டு உங்களால் அதை பண்ண முடியும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப உள்ள பிளேடு விட்டால் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பட்டன் ப்ரொடெக்ஷன் வெளில வந்துச்சு. ஸோ அதனால ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே வீடியோ பார்த்துருங்க, உங்கள் யூடியூப்பில் ஏகப்பட்டது இருக்குது, வாங்கிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சீரியல் நம்பர்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நமக்கு இங்கே கொடுக்கல. நல்லா தொடச்சிக்கோங்க, எது கிளாஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட். ஸோ இது நார்மலாக தான் இருக்குது, டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம்.
இப்போ நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழைய ஒரிஜினல் கிளாஸ் பேக்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில லேயர்ஸ்லாம் இருக்கு. அது எதுக்கு குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேப் வராம இருக்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபோன அழுத்தி பிடிக்கும்போது கிளாஸ் உள்ள போவும். பட் இந்த கிளாஸ் உள்ள போவாத உடைஞ்சிரும். ஏன்னா இது டூப்ளிகேட். ஸோ அத மறந்துடவே மறந்துறாதீங்க. ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒவ்வொன்னா எடுத்து நான் ஒட்டி வச்சுக்கிறேன். அதே மாரி கரெக்ட்டா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. பட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒட்ட பாருங்க. ஏன்னா இது K20 Pro ஒவ்வொரு மாடலுக்கு ஏத்த மாரி மாறிட்டே வரும். ஓகே, இத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணி பாருங்க உங்க பேனல் கரெக்ட்டா அங்க ஃபிட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஹீசிவ் அப்ளை பண்ணாதீங்க. ஓரளவுக்கு அலைன் பண்ணி பார்த்துட்டு கடைசியா அப்ளை பண்ணுங்க. ஓகே, எனக்கு இப்போ கரெக்ட்டா அலைன் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஃபெவிபாண்ட் போடுறேன். பட் நான் உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க கண்டிப்பா ஹீசிவ் ரூ. 300 குடுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் க்ளூன்னு வச்சுக்கோங்க. சிந்தட்டிக் பேஸ்டு ஹீசிவ் தான் இது இருந்தாலும். பட் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கும். எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ சைஸ்ல மட்டும் போடுங்க. உள்ள லீக் ஆகாம பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். உங்க ஃபோன் டர்ன் ஆஃப் ஆயிருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணும் போதெல்லாம். ஸோ பட்டன் அண்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா போடுங்க. உள்ள போயிடுச்சுன்னா பட்டன் நம்மளால கிளிக் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால அதை முக்கியமா நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேக் பேனல் எடுத்து விட்டுருங்க. அப்போனா ஹீசிவ் நல்லா இதுவாயிருக்கும். ஸோ ரப்பர் பேண்ட் சொன்ன மாதிரி சைஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வெளியிலலாம் கம்மு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்திருக்கும் ஹீசிவ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஞ்சிடும் அப்புறம் நம்ம தேய்ச்சி விட்டோம்னா ஈஸியாக போயிடும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா தேவை. நீங்க அன்ன வரைக்கும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இத. அப்பதான் நல்லா ஒட்டிக்கும். இல்லாட்டி வெளியில வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க ஃபோன் யூஸ் பண்ண நேரத்துல இத பண்றது பெட்டரா இருக்கும். ஓகே, இப்ப எல்லாம் இது பண்ணியாச்சு. நான் ஓரளவுக்கு தேய்ச்சி மீதி ஹீசிவ்லாம் எடுத்துட்டேன். சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபிட் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில நேரத்துல பார்த்தீங்கன்னா கையில கிழிக்குது. ஸோ கரெக்டா ஒட்டலன்னு நல்லா தெரியுது. அதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. திரும்பி எடுத்துலாம் ஒட்டுறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் சைட்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயத்த தான். ஆன் ஆயிடுச்சு. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய காத்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். பாய்.